ख्वाब में तेरे हम है पूरे दिल के साथ, दिल के साथ, हाँ दिल के साथ। अरे नहीं है दुनिया, नहीं है खुशियाँ, नहीं नहीं तेरी बुनियाद। जहाँ चले तू एक कदम, चले दो कदम, हम तेरे साथ, हाँ तेरे साथ, हाँ तेरे साथ, हाँ तेरे साथ। तेरी मंजिल के है हम सफर, हम है मोदी केयर, मोदी केयर, मोदी केयर, हम है मोदी केयर, मोदी केयर, मोदी केयर। अनगिनत सपने आशाएं, बिन बंदिश बिन सीमाएं, चाहे जो हालात बने हम साथ खड़े हैं हम साए। कदम मिलाकर चलने को हम जान हथेली पर लाए, जान हथेली पर लाए, हाँ जान हथेली पर लाए। ओ तेरी उम्मीद, ओ तेरी उम्मीद, तेरी उम्मीद से बढ़कर हम है मोदी केयर, मोदी केयर, मोदी केयर, हम है मोदी केयर, मोदी केयर, मोदी केयर। दिल से दिल का बंधन है, ताल से ताल का संगम है। जीतेंगे बाजी ये इरादों में दमखम है। हसरत से बढ़कर मोदी केयर है, चाहत से बढ़कर मोदी केयर है, जुनून से बढ़कर मोदी केयर है, सपनों से बढ़कर मोदी केयर है, परवानों से बढ़कर हम है मोदी केयर, मोदी केयर, मोदी केयर, हम है मोदी केयर, मोदी केयर, मोदी केयर। குட் மோதிகேர் மார்னிங். உங்கள் அனைவருமே ஒரு அற்புதமான செஷனுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். நான் உங்கள் பழனியப்பன். So let me introduce myself. என் பேர் பழனியப்பன். நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற டெரிட்டரி மோதிகேர்ல தமிழ்நாடு, பாண்டிச்சேரி அண்ட் அழகான அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். So my dear friends, இந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே மோதிகேர் ஃபேமிலி உங்களை வருக வருகன வரவேற்கிறோம். இந்த ப்ரோக்ராமோட பேரு பரிவர்த்தன். பரிவர்த்தன் என்னது? மாற்றத்தை நோக்கி ஒரு அழகான ஒரு பயணம். இந்த பயணம் எதை மாதிரி பயணம் இருக்க போது? நம்ம சின்ன குழந்தையில இருந்து பல வண்ண கனவுகளோட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கனவுகள் காலத்தின் ஓட்டத்தில் மறக்கிறதுக்கு அல்லது தள்ளப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம் வாழ்க்கை அத மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், அல்லது நம் வாழ்க்கை ஒரு பெரிய வாழ்க்கையில பெரிய கனவுகள் இருக்கலாம். அதை மறந்துட்டு ஒரு காம்ப்ரமைஸ்ட் லைஃப் வாழ்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் மோதிகேர் ஒரு விஷயத்த உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றது என்னன்னு பார்த்தோம்னா, உங்கள் கனவுகள் அத்தனையும் நிறைவேற்றுறதுக்கு உண்டான ஒரு அழகான விஷயம் உங்களுக்கு பண்ணித்தர போகுது. அதோட முதல் விஷயம் தான் இந்த பரிவர்த்தன். இந்த பரிவர்த்தன்ல பல லட்சக்கணக்கான பேரோட வாழ்க்கைய மாற்றத்துக்கு உண்டான விஷயங்கள் இந்த பரிவர்த்தன் மூலமா உங்களுக்கு தெரிய வந்திருக்குது. பல பேரோட வாழ்க்கையை மாத்தி இருக்குது. இது ஒரு 90 மினிட்ஸ் ப்ரோக்ராம் இருக்க போது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 90 மினிட்ஸ் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அத்தனையும் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 99% உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அத்தனையும் இந்த 90 மினிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப பாக்கி இருக்கிற 1%, பாக்கி இருக்கிற 1% உங்களுக்கு இந்த லிங்க் யாரு அனுப்பினாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் நீங்க கான்டாக்ட்ல இருந்தா போதும். பாக்கி இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாம உங்க கையை பிடித்துட்டு அடுத்த கட்டத்துக்கு உங்கள் கனவுகளை நோக்கி பயணம் பண்றதுக்கு உண்டான ஒரு அழகான ஒரு பயணத்துக்கும் உங்களை கூட அழைத்துட்டு போவார்கள். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பரிவர்த்தன் ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஸ்பெஷலான ப்ரோக்ராம். இன்றைக்கு ஏன் இந்த ஸ்பெஷல் பார்த்தோம்னா, இன்றைக்கு நம் மோதிகேர்ல ஹையஸ்ட் டைட்டில் அச்சீவ் பண்ண 2 பேரை நீங்க பாக்குறதுக்கு உண்டான ஒரு அழகான வாய்ப்பு இன்னைக்கு அமைய போகுது. முதல்ல நம்ம பார்க்க போறது இந்த கம்பெனி என்னது, எதை மாதிரி கம்பெனி, இதுல எதை மாதிரிலாம் இயங்குறாங்க, கனவுகள் எப்படிதான் நம்ம கனவுகள் அச்சீவ் பண்ண முடியும்னு
ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு முழு விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது அது முதல் ஹாஃப்ல இருக்க போகுது. இரண்டாவது ஹாஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹாஃப். என்னன்னு பார்த்தோம்னா நீங்க பார்க்க போறது ஒரு சாதனையாளர், ஒரு கிங் மேக்கரை நீங்க பார்க்க போறீங்க. அந்த கிங் மேக்கர் தானும் ஒரு கிங்கா ஆகி ஒரு எம்பரரா இருந்து பல பேரோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு முக்கியமான காரணியா இருந்திருக்கிறாரு. அவர் இந்த பிசினஸ கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் அவரோட பிசினஸ் பறந்து கிடக்குது. பல அச்சீவர்களை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணியா இருந்ததுனாலதான் அவரை நான் கிங் மேக்கர்னு சொல்றேன். சோ அது செகண்ட் ஹாஃப்ல நீங்க பார்க்க போறீங்க. முதல் ஹாஃப் ஒரு குவீன். இந்த பெண்மணி யாருன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல ஹையஸ்ட் டைட்டில் அச்சீவ் பண்ணிருக்கிற ஒரு பெண்மணி தான் நீங்க பார்க்க போறீங்க. அவங்க இந்த பிசினஸ ஆல் இண்டியா லெவல்ல அழகா அற்புதமா பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான ட்ரைனிங்ஸ்கள் மூலியமாக பல பேரோட வாழ்க்கையும் மாத்திருக்கிறாங்க. சோ அவங்க மூலியமாக நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முதல் ஹாஃப் பரிவர்த்தன், மாற்றத்தை நோக்கி ஒரு பயணம். சோ இந்த பயணத்துக்கு நம்ம எல்லாரும் செல்லுவோமா? Fantastic, my dear friend. So I would like to welcome none other than Global Black Diamond, Priya Satish Kumar அவர்களே. Over to you, Priya ma'am. Good morning. எல்லாருக்கும் கேக்குதா நான் பேசுறது? Clear. Okay, fine. Okay. சோ இன்னைக்கு Thursday எப்பயும் போல ஒரு பரிவர்த்தன், நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுறது மட்டும் இல்லாமல் மத்தவங்க வாழ்க்கையை மாற்ற வைக்கிறது தான் இந்த பரிவர்த்தன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். சோ இன்னைக்கு புதுசா வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய பெரிய வெல்கம். அண்ட் ஆல்ரெடி நம்மளோட சேர்ந்து பயணிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய வெல்கம். திஸ் இஸ் அ வெரி 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 ஸ்பெஷல் பரிவர்த்தன். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம கூட ஒரு சூப்பர் டூப்பர் கெஸ்ட் இருக்க போறாங்க. அந்த கெஸ்ட் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க. So without wasting any of our time, பரிவர்த்தன்ல நம்ம கம்பெனி நமக்காக என்ன கொடுக்கறாங்க அப்படின்றத நம்ம பாப்போம். So let's start our பரிவர்த்தன். Okay. So slides தெரியுதுங்களா? Is the slides visible? Yes ma'am. Okay. சோ பரிவர்த்தன் ஏற்கனவே மிஸ்டர் பழனியப்பன் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மாத்திட்டு ஒரு மாற்று பயணத்தை நம்ம அமைச்சுக்கிட்டு நம்மளுடைய கனவு வாழ்க்கை வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம சமீர் மோடி அவர்கள், அதாவது நம்மள காட் ஃபாதர் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கைய மாத்தி அமைச்சிட்டு இருக்கிறவரு. அவர் என்ன அழகா சொல்லியிருக்காருன்னா, சோச் பத்லோ குத்கோ பத்லோ துனியா பத்லோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ சோச் பத்லோ, உங்களுடைய தாட்ஸை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை நீங்க மாத்த முடியும். உங்க வாழ்க்கையை உங்களால மாத்த முடிஞ்சதுன்னா இந்த உலகத்தையே நம்மளால மாத்த முடியும் அப்படின்றத ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு நம்ம சமீர் மோடி அவர்கள். சோ முதல்ல நம்ம எப்படி மாத்திக்கிறதுனா நம்மளுடைய சின்ன சின்ன கனவுகள்ல இருந்து ஆரம்பிக்கிறது தான். சோ எல்லாருக்குமே வாழ்க்கையில நிறைய கனவுகள் இருக்கு. அது சின்னதாவும் இருக்கலாம், பெருசாவும் இருக்கலாம். சோ அன்றாட தேவைகளாகவும் இருக்கலாம், நம்ம ஃபியூச்சர் நீட்ஸாவும் இருக்கலாம். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா லைக் நமக்கு ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கணும், பினான்சியல் செக்யூரிட்டி இருக்கணும், பிளஸ் நம்ம குழந்தைங்களை நல்லா படிக்கணும், நமக்கு ஒரு லக்ஸூரியஸ் லைஃப், அதாவது வீடு, காரு, நம்ம நினைச்ச இடத்துக்கு நம்ம டிராவல் பண்றது, இது எல்லாமே ஒரு சராசரி மனிதனோட கனவுகள். இந்த கனவுகள் எல்லாம் நிஜமா நிறைவேறுதா அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா உலகத்துல 1%, that is only 1% of the people live their dreams. மத்தவங்க எல்லாம் லைஃப காம்ப்ரமைஸ்டா தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எதுக்கு அந்த லைஃப்ல அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங். The cost of living எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். 1960ல பாத்தீங்கன்னா வெறும் 100 ரூபாயிலேயே நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ற அளவுக்கு இருந்தது. பட் போக போக போக, அதாவது 2020 வரும்பொழுது பாத்துட்டீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் இருந்தா கூட அன்றாட நம்மளோட டெய்லி நெசசிட்டிஸ்க்கே அந்த 1 லட்சம் ரூபாய் பத்தாம இருக்குது. So this is the main reason எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் லைஃப லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சோ இந்த மாதிரி இருக்கணும்னா நம்ம என்ன பண்ண முடியும்? வாட் ஆர் தி வேஸ் ஆஃப் நம்ம எப்படி earn பண்ண முடியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா there are 2 ways. அதுல முதல்ல நான் சொல்ல போறது ஆக்டிவ் இன்கம் கூடிய ஒரு விஷயம். சோ இந்த ஆக்டிவ் இன்கம் அப்படின்றது ஒரு டிபெண்டன்சி பிளான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் நம்ம வந்து வேலை செஞ்சா மட்டும்தான் இங்க பணம் வரும்,
அதாவது இப்ப பாருங்க, எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அவங்க வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போனா மட்டும்தான் அவங்களுக்கு salary கிடைக்கும். வேலைக்கு லீவ் போட்டா salary கட் ஆயிடும். So that is why இங்க உங்களோட இன்கம் உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கு. So that is why this is called dependency plan. நீங்க ஒரு ஷாப் கீப்பரா இருக்கலாம், ஒரு புட்டிக் ஓனரா இருக்கலாம், இல்ல ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கலாம், லைக் யூஆர் a chartered accountant, இல்ல லாயர், இல்ல ஈவன் டாக்டரா கூட இருக்கலாம். உங்களோட கிளினிக்கையோ இல்ல ஆபீஸையோ ஓபன் பண்ணி வச்சா மட்டும்தான் கிளையன்ஸோ பேஷண்ட்ஸோ வருவாங்க. அப்படி அவங்க வந்தாதான் அங்கேயும் உங்களால சம்பாதிக்க முடியும். சோ இந்த மாதிரியான பீப்புள் ஏர்ன் பண்ற இன்கம் தான் நம்ம ஆக்டிவ் இன்கம்னு சொல்றோம். இந்த ஆக்டிவ் இன்கம் வந்து இட்ஸ் a dependency plan. Why? It depends on you. நீங்க வேலை செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு இன்கம் வரும். But there's another plan. அது வந்து நான் பாசிவ் இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான் சொல்லுவேன். இந்த பாசிவ் இன்கம் யாருக்கு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நல்ல டேலண்டடான பர்சன்ஸ்க்கு, அது எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ஸ் உள்ள பர்சனுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு புக் ரைட்டரா இருக்கலாம், இல்ல மியூசிக் டைரக்டரா இருக்கலாம், ஒரு சயின்டிஸ்டா கூட இருக்கலாம். அவங்க எப்பயோ ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க, அந்த விஷயம் இது வரைக்கும் சேல் ஆகிட்டே இருக்கு, இல்ல பயன்பாட்டுல இருக்கு அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு அவங்க இருக்காங்களோ இல்லையோ அந்த பணம் போயிட்டே இருக்கும். அதுதான் ஒரு பாசிவ் இன்கம். இன்னொரு ரகமான மக்கள் இருக்காங்க, who are multi millionaires. அவங்களுக்கு பணம் வேலை செய்யும். மணி will work for them. அங்க பாத்தீங்கன்னா அவங்க இருந்தாலும் இல்லாட்டாலும் அவங்களோட அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு பணம் போயிட்டே இருக்கும். சோ இந்த ரெண்டு விதமான மக்களுக்கு இந்த பாசிவ் இன்கம், அதாவது எக்ஸ்ட்ராடினரியான டேலண்ட் உள்ளவங்களா இருக்கணும், இல்ல மல்டி மில்லியனர்ஸா இருக்கணும். இந்த ரெண்டு பேருக்கு இந்த பாசிவ் இன்கம் கிடைக்கும். அப்போ நமக்கு அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா, அங்கதான் நமக்காகவே ஏற்படுத்தி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி வருது, which is called direct selling industry. இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா, நீங்க படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், பணக்காரரா இருக்கலாம், டேலண்ட் உள்ளவர்களா இருக்கலாம், டேலண்ட் இல்லாதவர்களாகவும் இருக்கலாம், ஆனால் உங்களால பாசிவ் இன்கம் சம்பாதிக்க முடியும். That is why this is called Azadi plan. அதாவது freedom plan. ஒரு 2 இருந்து 5 வருஷம் நீங்க உங்களோட உழைப்ப போட்டு உங்களோட ட்ரீம்காக ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பிற்காலத்துல உங்களோட இந்த 5 வருஷத்தோட உழைப்பு வாழ்நாள் முழுக்க உங்க வாழ்நாள் முழுக்க மட்டும் இல்ல, உங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கும் பணம் கொடுக்கிறது தான் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். சோ டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரினா என்ன, அது வந்து ட்ரெடிஷனலுக்கும் டைரக்ட் செல்லிங்க்கும் என்ன ஒரு வித்தியாசத்தை கொடுக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கும் ட்ரெடிஷனலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து நம்ம கிட்ட வர்றதுக்குள்ள மிடில் மேனும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் எங்க இருக்கோ அதுதான் ட்ரெடிஷனல் பிசினஸ். பாருங்க, ஒரு 35 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் நம்ம கைக்கு வந்து சேர்றதுக்குள்ள அது 100 ரூபாய் ஆயிடுது. ஏன்? நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பே பண்றோம், ஹோல்சேலருக்கு பே பண்றோம், ரீட்டைலருக்கு பே பண்றோம், அதையும் மீறி நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கும் நம்ம தான் பே பண்ணிட்டு இருக்கோம். அதே டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா, டைரக்டா மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து நமக்கு பொருள் வர்றதுனால இந்த மிடில் மேன் சம்பாதிக்கக்கூடிய அவ்வளவு பணமும் நமக்கே போனஸஸா திருப்பியும் வருது. சோ தட் இஸ் வை டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி நமக்கு ஒரு பாசிவ் இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியா அமைஞ்சிருக்கு. சோ இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நோ இன்வெஸ்ட்மெண்ட். இங்க இன்வெஸ்ட்மெண்ட்னா உங்களோட ட்ரீமும் உழைப்பும் தான் உங்களோட இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட். சோ இங்க ரிஸ்கே கிடையாது. அண்ட் அன்லிமிட்டெட் பாசிவ் இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரே இடம் அது டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. இது ஒரு ஃபேமிலி பிசினஸ். உங்க ஃபேமிலியில 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் எல்லாருமே கலந்து இந்த ஒரு பிசினஸ் பண்ணலாம். இது டிரான்ஸ்பரபிள் பிசினஸ். உங்க ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் இந்த பிசினஸ் அழகா டிரான்ஸ்பர் பண்ணிட்டே போகலாம். நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கீங்களோ அதே பொசிஷன்ல உங்களோட பிள்ளைகளும் இருக்கலாம். அவங்களுக்கும் நீங்க என்ன சம்பாதிச்சீங்களோ அதே இன்கம் அவங்களுக்கு போகும், இல்ல அதை விட அதிகமாவே அவங்களுக்கு மாதம் போய்கொண்டே இருக்கும். அதுதான் இந்த டிரான்ஸ்பரபிள் பிசினஸ். தென் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கே, இதுக்காக நான் ஏதாவது கத்துக்கணுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இங்க எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கான லீடர்ஷிப்ஸ் இங்க காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம கம்பெனியும் நமக்காக காத்துட்டு இருக்கு ஒரு நார்மல் பர்சனை எக்ஸ்ட்ராடினரி பர்சனா மாத்துறதுக்கு. ஓகே, தென் இந்த ஒரு பிசினஸ் நீங்க பார்ட் டைமா கூட எடுத்து செய்யலாம். திஸ் இஸ் டைரக்ட் செல்லிங்கோட பெனிஃபிட்ஸ். சோ இந்த மாதிரியான ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில இந்தியாவிலேயே முதல்ல வந்த ஒரு கம்பெனி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நம்மளுடைய மோடி கேர் தான். யாரு? நம்ம காட்ஃபாதரான சமீர் மோடி அவர்கள் நமக்கு இந்த ஒரு கம்பெனியை 1996ல துவக்கி வச்சாங்க. சோ
இவருடைய ஒரு பெரிய என்ன சொல்றது தாட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இந்தியனுக்கும் பொருளாதார சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்றதுதான் இவருடைய ஒரு விஷன், இவருடைய ஒரு கோல், ட்ரீம் எல்லாமே. So that's what he says. எங்க கிட்ட எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஆனா எங்களுடைய மெயின் ப்ராடக்ட் இஸ் ஃபினான்ஷியல் ஆசாதி. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இந்தியாவுல முதல்ல கொண்டு வந்த சமீர் மோடி அவர்களுடைய ஹிஸ்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் a huge history and ரொம்பவே பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ராய் பகதூர் குர்ஜர்மல் மோடி அவர்கள், அவருடைய கிராண்ட்ஃபாதர், அவரு ஒரு 400 rupees கொண்டு 1933ல பேகமாபாத் என்ற ஒரு இடத்துல he started a sugar factory. அது மட்டும் இல்ல, அந்த 33ல இருந்து 72க்குள்ள 27 டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரீஸா அந்த ஒரு என்டர்பிரைசஸ மாத்தினாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கும் பல சேவைகள் செஞ்சிருக்காரு. அதனாலேயே அவருக்கு 1968ல பத்மபூஷன் விருது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ இவருக்கு அடுத்து இவருடைய சன் மிஸ்டர் கே மோடி, he is a very big visionary. அது மட்டும் இல்ல, இந்தியா மட்டுமே நம்ம மோடி என்டர்பிரைசஸ் இருக்காம இட் ஹஸ் கான் டு இன்டர்நேஷனலி 90 கண்ட்ரீஸோட ஒரு கொலாபரேஷனோட நம்ம மோடி என்டர்பிரைசஸ் இன்டர்நேஷனல் என்டர்பிரைசஸ் மாத்தினவரு நம்ம கே மோடி அவர்கள். சோ இவருக்கு அடுத்து வந்தவர் தான் நம்மளுடைய சமீர் மோடி அவர்கள். இவர் நமக்கு மோடி கேரை கொண்டு வந்தாரு. இங்க பாத்தீங்கன்னா அவருடைய நோக்கம் லட்சக்கணக்கான மக்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்தியாவுக்கே பொருளாதார சுதந்திரம் கொடுக்கணும்ன்ற நோக்கத்தோட தான் மோடி கேரை ஸ்டார்ட் பண்ணாரு. சோ அதனால கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரம் கொடுக்கணும்ன்றது ஒரே நோக்கத்துல ஸ்டார்ட் ஆன மோடி கேர் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, ஃபர்ஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனியா இருக்கிறதுனால இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனோட ஃபவுண்டர் மெம்பரும் கூட. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில எவ்வளவு பேர் சக்சஸ் ஆறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, only reason is our business is very very attractive and simple. நான் சொல்ல போனா it's a simple business with a very much incredible income அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி வெரி இன்டர்நேஷனல் குவாலிட்டி கொண்ட ஒரு எக்ஸலண்டான ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு prestigious awards கிடைச்சிருக்கு, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கும் நமக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸோட மேனுஃபேக்சரிங் பின்னாடி பாத்தீங்கன்னா ஜிஎம்பி சர்டிபிகேஷன்ஸ் இருக்கும். தட் இஸ் குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ். சோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா we have excellent 12 range of products. இந்த 12 range of productsல பாத்தீங்கன்னா every day புதுசா every month புதுசா ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. So என்ன மாதிரி கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா we have nutrition, health and wellness. முதல்ல prevention is better than cure. நம்ம மோடி கேர் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்தே ஆயுர்வேதம் அண்ட் சயின்ஸ் கலந்த நம்மளுடைய நியூட்ரிஷனல் ஹெல்த் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, we have wonderful color cosmetics, skin care, personal care, food and beverages, laundry care, home care, agriculture, auto care, jewelry, technology and luxurious products ஆன SM watches. இந்த மாதிரி எவ்ரிதிங், அதாவது ஒரு சேஃப்டி பின்ல இருந்து ஒரு கார் வரைக்கும் நம்ம மோடி கேர்ல கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட தான் நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டே வந்தாங்க. ஒரு காலகட்டத்துல 10ல இருந்து 20 ப்ராடக்ட் இருந்த ஒரு பொசிஷன்ல இப்ப பாத்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி ப்ராடக்ட் ரேஞ்சஸ்ல இன்னைக்கு நான் சொல்ல போற ஒரு 2 ப்ராடக்ட் தான் நான் சொல்ல போறேன். அதுல நான் சொல்ல போறது எனக்கு ஃபேவரட்டான ஐ பென்சில்ஸ். இந்த ஐ பென்சில்ஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. It is a wonderful eye colors. அதாவது நீங்க green color இருக்கு, உங்களோட ஐ மேக்கப்க்கு தகுந்த மாதிரி very very wonderful, easily usable and urban color பாத்தீங்கன்னா paraben free, not tested on animals, wonderfully ஈஸியா கிளைட் ஆகக்கூடிய and நம்மளுடைய ஸ்வெட்லயும் அது கரைஞ்சு வராது. அந்த மாதிரியான ஐ கலர் பென்சில்ஸ். இட் கம்ஸ் இன் சில்வர் கலர், இட் கம்ஸ் இன் ஆல்மோஸ்ட் ஆல் ரெயின்போ கலர்ஸ்ல நம்ம கிட்ட இருக்கு. ரெட்ல இருக்கு, கிரீன்ல இருக்கு, ப்ளூல இருக்கு, மெரைன் ப்ளூ இருக்கு. ஆல் தீஸ் கலர்ஸ் எனக்கு ஃபேவரட்டான இந்த 4 கலர்ஸ். ஒன்னு பிளாக், கிரீன், சில்வர் அண்ட் டார்க் ப்ளூ கலர் பென்சில்ஸ், வண்டர்ஃபுல் ஐ பென்சில்ஸ். அது கூட இன்ஸ்டன்டா நமக்கு எந்த ஃபவுண்டேஷன் தேவை, எப்படி பண்ணணும், கன்சீலர் போடணுமா இல்லையா, இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாருக்கும் இருக்கா, அவங்க நம்மளுடைய வண்டர்ஃபுல்லான பிபி கிரீம் ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் ஆல் இன் ஒன் ஃபார்முலா, வண்டர்ஃபுல். இது கூட நம்ம கலர்
ஏத்த மாதிரி நமக்கு ஷேட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நீங்க செப்பரேட்டா ஃபவுண்டேஷன் போடணும், செப்பரேட்டா கிரீம் போடணும்னு அவசியம் இல்ல. இட் இஸ் an instant makeup formula. This is also paraben free, not tested on animals, and it's formulated in Italy. So Urban Color is a world class product. So இந்த மாதிரியான ரெண்டு ப்ராடக்ட்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ரெகுலரா ப்ராடக்ட்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட் ட்ரெய்னர் கலைவாணி அவர்கள் ரெகுலரா ப்ராடக்ட் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நீங்க கலந்துக்கிட்டு you can see all the product ranges. Okay, so இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வச்சு நம்மளுடைய பிசினஸ் எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம். So like இந்த 12 ranges of products இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிசினஸ் இட்ஸ் an unlimited plan அப்படின்னு நம்ம சொல்றோம். Why this is the best இந்த இண்டஸ்ட்ரி 62% வரைக்கும் நம்மளோட பே அவுட் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு பிளான் அக்யூமுலேஷன் பிளான் சொல்லுவோம். நம்மளுடைய பிசினஸ் எப்பயுமே ஜீரோக்கு போகாது. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய டைட்டில்ஸ் லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு டைட்டில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷனல் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். அது மட்டும் இல்ல 100% சாட்டிஸ்பாக்சன் கேரண்டி அண்ட் ட்ரைனிங் சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கார்ப்பரேட் சக்சஸ் பிரின்சிபிள்ஸ் பை மோதி கேர் அப்படின்னு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ட்ரைனிங் சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஒரு ஆர்டினரி பர்சனை வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ப்ரொஃபஷனலா மாத்துறதுக்கு. சோ இந்த அன்லிமிட்டெட் பிளான் என்ன அப்படின்றது இப்ப நம்ம பார்ப்போம். நீங்க பண்ணக்கூடிய ரெண்டு வேலைக்கு 10 டிஃபரெண்ட் இன்கம் உங்களுக்கு கிடைக்குது. You have to use the product and share the experience. அதுதான் நான் சொல்லுவேன். நீங்க ப்ராடக்ட்டை நீங்க யூஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணும்போது இத ப்ராடக்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம், இல்ல இன்கமோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு 10 விதமான இன்கம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. முதல்ல நீங்க பொருள் உங்களுக்காக நீங்க வாங்கும் பொழுது 20% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. தட் இஸ் சேவிங்ஸ் ஆன் கன்சம்ஷன். அதே ப்ராடக்ட் நீங்க ரீட்டைல் பண்ணீங்கன்னா you get up to 20% retail profit. அது மட்டும் இல்ல 7% to 16% accumulative performance bonus ன்னு சொல்லுவாங்க. ஏன் பாஷையில அதை நான் கேஷ்பேக் சொல்லுவேன். நீங்க வாங்குற பொருளுக்கு கம்பெனி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்து அந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து கேஷ்பேக் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 7ல இருந்து 16% வரைக்கும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு லெவல் அச்சீவ் பண்ணும் பொழுது மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய போனஸஸ் தான் டைரக்டர் போனஸ், டீம் பில்டர் போனஸ், லீடர்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், டிராவல் ஃபண்ட், கார் ஃபண்ட், ஹவுஸ் ஃபண்ட் அண்ட் ரொம்பவே ஸ்பெஷலான Atut Bandhan fund. Okay, so இந்த மாதிரியான 10 areas of in lifelong income நம்மனால மோதி கேர் மூலமா எடுக்க முடியும். So இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். So savings on consumption or retail profit இது எப்படி நம்மனால எடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு MRP ப்ராடக்ட் அதாவது 120 rupees உள்ள ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கம்பெனில இருந்து வாங்கும் பொழுது just 100 rupees கொடுத்து வாங்குவோம். So you save 20 rupees or your retail profit is 20 rupees. இது மட்டும் இல்ல, you have loyalty program. எனக்கு ரொம்பவே பிடிச்ச program because we are going to get lots and lots of free products in this program. Whenever you become a loyal customer to Modicare, நீங்க எப்ப Modicareல உங்களுக்கு தேவையான பொருட்களை மாதம் வாங்கும் பொழுது you become a loyalty customer. So loyalty consultant அந்த மாதிரி ஆகும் பொழுது கம்பெனி என்ன சொல்றாங்க, minimum 2500. So இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு 5000 rupees கொடுத்திருக்காங்க. So மாதம் உங்க வீட்டுக்கு தேவையான அல்லது உங்களுக்கு தேவையான பொருள் 5000 ரூபாய்க்கு மாதம் நீங்க வாங்கும் பொழுது 6 மாசம் நீங்க வாங்கியாச்சுன்னா 7வது மாசம் 5000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, அங்கேயே ஸ்டாப் பண்ணாம 12 மாசத்துக்கு நீங்க கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டபுளா கிடைக்கக்கூடியதுதான் இந்த லாயல்டி ப்ரோக்ராம். ஓகே, சோ இந்த லாயல்டி ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சா, அதுக்கப்புறம் நம்மளோட அக்யூமுலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் போனஸ். இந்த அக்யூமுலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்றது கேஷ்பேக்ன்றது சொல்லியிருந்தேன். நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு பின்னாடி எல்லாத்துக்குமே பாயிண்ட் சிஸ்டம் இருக்கு. சோ நீங்க கொஞ்சமா உங்களோட பாயிண்ட்ஸ் நீங்க சேகரிச்சுக்கிட்டே வரும் பொழுது உங்களோட கேஷ்பேக்கோட ஸ்லாப்ஸ் பாத்தீங்கன்னா 7%ல இருந்து 10%, 10%ல இருந்து 13, 15 அண்ட் நீங்க எப்போ 4000 பிளஸ் பாயிண்ட்ஸ் நீங்க சேகரிச்சிடுறீங்களோ you become a director and உங்களோட கேஷ்பேக் 16%. அது மட்டும் இல்ல, இது கூட நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு. அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். அக்யூமுலேஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத இப்ப பார்ப்போம். நான் எக்ஸாம்பிள் நம்பர் 2 சொல்றேன். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து மோதிகேர்ல உங்களுக்கு தேவையான பொருள் வாங்கும் பொழுது உங்களோட பாயிண்ட்ஸ் 1000 இருக்குது அப்படின்னா நீங்க சீனியர் கன்சல்டன்டா இருப்பீங்க. உங்களுடைய கேஷ்பேக் 10%, அதுக்கான வருமானம் 2700.
நீங்க அதையே ஒர்க் தான் நீங்க அடுத்த மாசமும் பண்ண போறீங்க, அதே 1000 PV தான் பண்ண போறீங்க. ஆனா கம்பெனி என்ன சொல்றாங்க, நீங்க லாஸ்ட் மந்த் கூட 1000 பண்ணிருக்கீங்க, இந்த மந்த்தும் நீங்க 1000 பண்றீங்க அப்படின்னா ஆட் பண்ணும் பொழுது நீங்க 10% கிடையாது, உங்களுக்கு 13% கேஷ்பேக் வருது, which is 2700க்கு பதிலாக you get 3500 rupees. இதே வேலை நீங்க மறுபடியும் பண்ணும் பொழுது மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் ஆன 16% ஈஸியா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இதை தவிர நம்ம கிட்ட ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்கு, பீப்புள் ஹூ வாண்ட் டு ஸ்டார்ட் திஸ் பிசினஸ் ஆஸ் ஆண்டர்பிரனர்ஸ். நாங்க சீக்கிரமாவே லெவல்ஸ் அச்சீவ் பண்ணணும், நாங்க ரொம்பவே ஸ்பீடா 10% ஆகணும் அப்படின்றவங்களுக்கு இந்த எஃப்எஸ்பி ப்ரோக்ராம் இருக்கு. இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே மாசத்துல 240 பாயிண்ட்ஸ் நீங்க கேதர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எஃப்எஸ்பி ப்ரோக்ராம் அச்சீவ் பண்ணிடுவீங்க. இதனால கம்பெனி உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷனும் கொடுத்து யூ கெட் 750 rupees worth of ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. அது மட்டும் இல்ல, இதே ஒரு ப்ரோக்ராம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேருக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா கம்பெனி அங்கேயும் உங்களை ரெகக்னிஷன் பண்ணி அடிஷனலா 958 rupees worth of ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. இந்த ப்ரோக்ராமை பத்தி மேலும் விவரங்களுக்கு யார் உங்களுடைய லீடர்ஷிப்ஸ் இருக்காங்களோ, இந்த ஒரு ப்ரோக்ராமோட லிங்க் யார் அனுப்பிச்சாங்களோ அவங்க கிட்ட இன்னும் நிறைய டீடைல்ஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சோ இத தவிர நம்மளுடைய டைட்டில்ஸ், we have excellent titles. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 4000+ பாயிண்ட்ஸ் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா you are called director. நீங்க மட்டும் டைரக்டர் ஆகிறது மட்டும் இல்லாம உங்க டவுன்லைன்ஸ், அதாவது உங்க டீம்மேட்ஸையும் டைரக்டர் ஆக்கும் பொழுது உங்களுக்கு அடிஷனல் டைட்டில்ஸ் கிரியேட் ஆயிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க கீழே ஒரு டைரக்டரை கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா யூ வில் பி கால்ட் அஸ் சீனியர் டைரக்டர். நீங்க 2 டைரக்டர்ஸை கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ், அந்த மாதிரி 3 பண்ணிருந்தீங்கன்னா சீனியர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், அந்த மாதிரி 14 people நீங்க டைரக்டர் ஆக்கிருந்தீங்கன்னா யூ வில் பி கால்ட் அஸ் குளோபல் பிளாக் டைமண்ட் டைரக்டர்ஸ். சோ இந்த லீடர்ஷிப்பால நமக்கு என்ன பயன் அப்படின்னா நிறைய பயன் இருக்குங்க. அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மாதம் எக்ஸ்ட்ரா போனஸஸ். நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் போனஸ், அதாவது கம்பெனியோட என்டையர் டர்ன் ஓவர்ல இருந்து 4% ஒதுக்கி வச்சு யாரெல்லாம் டைரக்டர் குவாலிஃபை ஆயிருக்காங்களோ அவங்களுடைய டர்ன் ஓவர் பிரகாரம் பிரிச்சு கொடுக்கிறது தான் இந்த டைரக்டர் போனஸ். So it is a wonderful thing to start off. இது உங்களோட additional income other than all your commissions. இது மாதம் கிடைக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தீபாவளி போனஸ் இல்ல நியூ இயர் போனஸ் இல்ல பொங்கல் போனஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும். பட் ஒன்ஸ் மோதிகேர்ல டைரக்டர் ஆயிட்டு அதை குவாலிஃபை ஆகிட்டே இருந்தீங்கன்னா மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு போனஸ் தான் இந்த டைரக்டர் போனஸ். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டீம் பில்டர்ஸ். யார் இந்த டீம் பில்டர்ஸ்? ஜஸ்ட் நம்ம மட்டும் டைரக்டர் ஆகிறது மட்டும் இல்ல, நம்ம டீம்லயும் நிறைய டைரக்டர்ஸ் கிரியேட் பண்ணணும்னு ஒர்க் பண்றவங்க தான் டீம் பில்டர்ஸ். சோ கம்பெனி 14% டீம் பில்டர் போனஸ்க்காக ஒதுக்கி வச்சு அதுல இருந்து யாரெல்லாம் சீனியர் டைரக்டர்ஸ் அபவ் இருக்காங்களோ அவங்களோட டர்ன் ஓவர் பிரகாரம் பிரிச்சு கொடுக்கறது தான் இந்த டீம் பில்டர் போனஸ். இது ஒரு ஜெனரேஷன் மட்டும் இல்லைங்க, 9 ஜெனரேஷன் வரைக்கும் நமக்கு இந்த போனஸ் கிடைக்கும். ஜெனரேஷன்னா like directors are our generations. Okay, so அது 9 generations of directors கிட்ட இருந்து நமக்கு இந்த ஒரு போனஸ் கிடைக்கும். இதுக்கு அடுத்து நமக்கு லீடர்ஷிப் ப்ரொடக்டிவிட்டி போனஸ். யார் இந்த லீடர்? ஜஸ்ட் டைரக்டரா மட்டும் கிரியேட் பண்றது இல்லைங்க, அந்த ஒரு டைரக்டரா ஒரு லீடரா கிரியேட் பண்றவங்க தான் லீடர்ஷிப் ப்ரொடக்டிவிட்டி போனஸ்க்கு குவாலிஃபை ஆவாங்க. சோ ஹவு டு வி குவாலிஃபை? உங்க கீழே ஒரு டைரக்டர் 2 லட்சம் ரூபாய் பிசினஸ் எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள ஒரு லீடர் ஆக்கும் பொழுது you will be qualified for leadership productivity bonus. கம்பெனி 15% ஒதுக்கி வச்சு யாரெல்லாம் சீனியர் டைரக்டர்ஸ் என்னவா இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களோட டர்ன் ஓவர் பிரகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு போனஸ் தான் the leadership productivity bonus. This is a wonderful bonus. என்ன டீம் பில்டர் 1 ரூபியா இருந்துச்சுன்னா லீடர்ஷிப் ப்ரொடக்டிவிட்டி போனஸ் 2 ரூபாயா கிடைக்கும். multiplied by 2 அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். அண்ட் இந்த ஒரு போனஸ் ஜஸ்ட் ஒரு ஜெனரேஷன் 2% அபவ் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, சோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய கனவுகள் சின்ன கனவுகளா இருக்கலாம். லைக் டிராவல் ஃபண்ட், கார் ஃபண்ட், ஹவுஸ் ஃபண்ட். இதுக்காக நமக்கு மோதிகேர் என்ன பண்ணிருக்காங்க, நீங்க சீனியர் டைரக்டர் குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்னா you will be getting in the travel fund where company is going to take you across the world. அது 5-star luxury travel அப்படி சொல்ல மாட்டேன், it's a 7-star luxury travel ன்னு தான் சொல்லுவேன். சோ யார் இந்த சீனியர் டைரக்டர்? நம்ம கீழே ஒரு டைரக்டர் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி 3% டிராவல் ஃபண்ட்ல இருந்து உங்களோட டர்ன் ஓவருக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு டிராவல் ஃபண்ட் கொடுப்பாங்க. இது மட்டும் இல்ல, அடுத்து
நம்ம கார் போனஸ். இந்த கார் போனஸ் இப்போ ஒரு பெரிய நெசசிட்டியாவும் ஆயிடுச்சு ஃபார் சேஃப் டிராவல். சோ இதையும் நம்ம ஃப்ரீயா நம்ம கம்பெனி கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சீனியர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆனீங்க அப்படின்னா உங்க கீழே 3 டைரக்டர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் கால்ட் as சீனியர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ். கம்பெனி 5% ஒதுக்கி வச்சிருக்காங்க. அந்த 5%ல இருந்து உங்களுடைய டர்ன் ஓவருக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. So whenever you want to buy a car, அது ஒரு ஸ்மால் பட்ஜெட் காரா இருக்கட்டும் இல்ல லக்ஸுரி காரா இருக்கட்டும், you can go in for this wonderful car bonus. இதுக்கு அடுத்தது ட்ரீம் ஹவுஸ் ஃபண்ட். இது எப்படி வரும்? நீங்க ஒரு பிரசிடென்ஷியல் டைரக்டர், அதாவது உங்க கீழே 6 டைரக்டர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணும் பொழுது யூ பிகம் பிரசிடென்ஷியல் டைரக்டர் அண்ட் கம்பெனி 3% அதுக்காக ஒதுக்கி வச்சிருக்காங்க. அந்த 3%ல இருந்து எல்லா பிரசிடென்ஷியல் டைரக்டர்ஸ்க்கும் இந்த ஹோம் ஃபண்ட் கொடுப்பாங்க. ஸோ யூ கேன் லிவ் அ ட்ரீம், அ லக்ஸுரி ஹோம் நீங்க வாங்கலாம், இல்ல கட்டலாம். whatever you want you can do with this money. so இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்களா கம்பெனி? கிடையாது. உங்களுக்கு ஒரு லக்ஸரியான ஒரு போனஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க which is called அட்டூட் பந்தன் போனஸ் பூல். இந்த அட்டூட் பந்தன்ல யாரெல்லாம் கிரவுன் டைமண்ட் டைரக்டர்ஸ் நம்ம இருக்காங்களோ அவங்களுக்கு கம்பெனி என்ன சொல்றாங்க, 21 lakhs. yes my dear friends, 21 lakhs per month வரைக்கும் உங்களால சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு போனஸ் தான். இப்ப கார் போனஸ், ஹவுஸ் போனஸ்னாலும் உங்களால ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் இல்லைன்னா 1,20,000 ரூபாய் வரைக்கும் தான் ஏர்ன் பண்ண முடியும். பட் இந்த அட்டூட் பந்தன் பூல் யூ கேன் ஏர்ன் ஒரு மாசத்துக்கு 21 lakh. தட் இஸ் வை திஸ் இஸ் கால்ட் லக்ஸுரி ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு போனஸ் அண்ட் தட் இஸ் வை நம்ம சமீர் மோடி ஆசாதி பிளான் ஹஸ் பிகம் அன்லிமிட்டெட் பிளான். சோ இந்த மாதிரியான ஒண்டர்ஃபுல் பிளான நம்ம வாழ்க்கையை மாத்துறது மட்டும் இல்லாம பல பேரோட வாழ்க்கையில மாற்றங்கள் கொண்டு வரும்பொழுது நீங்க யூ லிவ் அ லைஃப் ஆஃப் சிக்னிபிகன்ஸ். இது ஒரு நோபலான பிசினஸ். அது மட்டும் இல்ல, பல பேரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம கொடுக்கும் பொழுது நாமுமே ஒரு சிக்னிபிகண்டான லைஃபை லீட் பண்றோம். சோ இந்த மாதிரியான ஒரு பிசினஸ்க்கு தேவையான அத்தனை சப்போர்ட்டுமே லீடர்ஷிப் கிட்ட இருந்து மட்டும் இல்ல, நம்ம கம்பெனி கிட்ட இருந்து வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் சப்போர்ட் கிடைக்குது த்ரூ சக்சஸ் பிரின்சிபல்ஸ் பை மோதிகேர். அது கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கா இருக்கலாம், ஆன்லைன் ட்ரைனிங்காவும் இருக்கலாம். இப்போ ஆன்லைன் ட்ரைனிங் has become very very popular. இப்ப பாருங்க, we are sitting at home and we are reaching to different places. அதுக்காகவே ஆன்லைன் ட்ரைனிங்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, we have apps. அந்த ஆப்ஸ்ல புதுசா ரெவல்யூஷனரி ட்ரைனிங்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க த்ரூ சக்சஸ் பிரின்சிபல்ஸ் பை மோதிகேர். சோ இது மட்டுமே இல்லாமல் நமக்கான டூல்ஸையும் ரெடி பண்ணிருக்காங்க. லைக் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனுக்கு ஆரோக்கியான்ற புக்கும் நம்மளோட வீல். இட் வில் ஹெல்ப் what we can give to people. நம்ம அந்த ப்ராடக்ட்ஸை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு யாருக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலாம்ன்ற கத்துக்கிறதுக்கு இந்த ஒரு கைடு இருக்கு நம்ம கிட்ட. ஹோம் கேருக்கு ஒரு பாக்கெட் சைஸ் புக் இருக்கு வேர் யூ கேன் ஈஸிலி, அது ஒரு வண்டர்ஃபுல்லான டூல் டு கிவ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அது மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் வந்து டிஜிட்டல் புக்லெட். அது ஒரு மேஜிக் புக்னு எப்பயுமே சொல்லுவேன். பிகாஸ் அதுல ஸ்கேன் இருக்கு, கோடு இருக்கு. அது உங்க மொபைல்ல இஃப் யூ ஹாவ் QR ஸ்கேனர் you can just scan that code and அந்த ப்ராடக்டோட டீடைல்ஸ் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். ஸோ anywhere anytime நம்மளோட புக்லெட் நம்ம கையில இருந்துச்சுன்னா எந்த ப்ராடக்டோட டவுட்டையும் நம்ம ஈஸியா கிளியர் பண்ண முடியும். அதை தவிர நம்மளோட கம்பெனியோட ப்ரொஃபைல், கம்பெனில இருக்க சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஆன ஸ்டோரிஸ், எத்தனை பேரோட கார் ஃபண்ட், டிராவல்ஸ் எல்லாமே அதுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு புக் தான் நம்ம கனெக்ட் மேகசின். This shows the power of Modicare. So ஒருத்தருக்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு புக் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கனெக்ட் மேகசின். சோ இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும். இருந்துச்சுன்னா we can definitely become a zero to hero அப்படின்ற லெவலுக்கு நம்மளால கண்டிப்பா ஆக முடியும். ஆனா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய ஷுருவாத்ன்ற ப்ரோக்ராமை அட்டெண்ட் பண்றது. ஷுருவாத்ல நம்ம சமீர் மோடி சார் சொல்லியிருக்காரு, இவ்ளோ கேட்டுட்டோம் பரிவர்த்தன், இவ்ளோ கேட்டாச்சு. ஈவன் பழனியப்பன் என்ன சொன்னாரு, 99% தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா 1% உங்க லீடர்ஸ் கிட்ட போகணும்னு சொன்னீங்க. அந்த 1% நீங்க முதல் அடியா எடுத்து வச்சீங்கன்னா சமீர் மோடி சார் என்ன சொல்றாரு, நான் உங்களோட 2 படி எடுத்து வைக்கிறேன். அந்த 2 படி எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுத்துட்டோம்னா நமக்கு 10 steps to ஆசாதி கிடைக்க போகுது. which is like இந்த 10 ஸ்டெப்ஸ் நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய சக்சஸ யாராலையுமே தடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் தான் ஷுருவாத்.
So Shuruvat ரெகுலரா நம்மளுடைய ட்ரைனிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. நம்ம பழனியப்பன் சார் ரொம்பவே அழகா அதை எடுத்துட்டு இருக்காரு. So anybody who wants to do this business and take your lifestyle to next level அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம ஷுருவாத் ப்ரோக்ராம்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். So I think I finished this பரிவர்த்தன். எல்லாருமே நினைக்கலாம் இன்னைக்கு என்னடா இவங்க இவ்ளோ ஸ்பீடா பரிவர்த்தன் பண்றாங்க அப்படின்னு. எஸ், ஏன்னா நம்ம கூட இருக்கிற ஒரு கெஸ்ட் அந்த மாதிரியான பர்சன், அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். ஏன்னா இவர் நம்ம கிங் மேக்கர் அப்படின்னு சொல்றது ஜஸ்ட் லைக் தட் கிடையாது. கர்நாடகால பாத்தீங்கன்னா he is one of the idol அப்படின்னு கூட சொல்லலாம். because major businesses which is happening, அவரோட டீம்ல பாத்தீங்கன்னா யூத் பவர் ரொம்பவே இருக்கு. அந்த யூத்ஸ் எல்லாம் just like that கார்ஸ் வாங்குறது இல்ல, லக்ஸரியஸ் கார் ஆன BMW, போர்ஷே, லம்போகினி இந்த மாதிரி கார்ஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒருத்தரையும் ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச்சஸோட அவரு இன்னைக்கு கூட பாருங்க, he just gave me a call. He asked me, என்ன கேட்டாங்க, how are you Priya? Sir, I'm fine அப்படின்னு சொன்னேன். பிரியா, don't say fine அப்படின்னு சொன்னாரு. ஃபைன்னு சொன்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் ஃபைனை கட்ட வச்சிடும். யூ சே யூ ஆர் எக்ஸலென்ட், யூ சே யூ ஆர் கிரேட், டாப் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுன்னு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் பண்ணாரு. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நம்ம தெரிஞ்சிருந்தாலும் அந்த வார்த்தைகளை ப்ராப்பரா பயன்படுத்தல. பட் அந்த ஒரு சின்ன விஷயம், இட் இஸ் ரியலி இன்ஸ்பிரேஷனல். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும். அவரை நம்ம ஸ்மாக் அச்சீவர்னு கூட சொல்றோம். ஸ்மாக் பீப்புள் ஆர் த வெரி ஃபியூ லீடர்ஸ் ஹூ ஆர் கனெக்டட் வித் சமீர் மோடி ஜி டைரக்ட்லி. அண்ட் அவங்க பிளானிங்ஸ் தான் நம்ம இந்தியாவோட growthக்கே காரணம். உங்களுக்கே தெரியும், கர்நாடகா இஸ் தி நம்பர் 1 ஸ்டேட். அதுக்கு மேஜர் ரீசன் இந்த ராஜு பிரதர்ஸ் தான். நீங்க போன வாட்டி பார்க்கும்போது விஜய் டிஜி பாத்தீங்க, இப்ப நம்ம ராஜு டிஜி அவர்களை பார்க்க போறோம். சோ வெல்கம் டு யூ ராஜு சார். ராஜு சார், are you there? Yes, welcome to Tamil Nadu. Thank you so much, Priya ji, for the lovely introduction. Thank you, sir. Okay, am I audible? Yes, very clear, sir. Hearty welcome. Hi, Palaniyappan. Okay, Yes, sir. thank you. Vanakkam, nalarukku vanakkam. So, good morning, everybody. Yes, sir. It's always my pleasure to interact with and to be in touch with all the great Tamil Nadu Tigers. It has been ages, it has been decades together that we share a great bonding with the Tamil Nadu leaders. We still remember those golden days wherein long back, 2 decades before, Tamil Nadu used to be the rocking market all over India. And we used to come to Nehru Stadium at Chennai, wherein Samir sir used to invite us to participate in Sitaram Ki Raat program. And that those days, apart from Sitaram Ki Raat, we used to also have Millennials Conference and all that over there. During that time, Tamil Nadu and Kerala, they were on the top of the Modi Care states. And everybody used to talk about Tamil Nadu. And we hope those glories are going to come back and we are going to rock in a big way. And we all know Tamil Nadu is a huge market, untapped market. For the network marketing, this is not a golden market, it's a diamond market. So, ladies and gentlemen, thank you very much for your high regards and great honor and warm welcome to me. I'm grateful to Priya ji, who is in touch with me for the past 5-6 years, who has been a great friend. Also, Palani is doing a great job all across. The way he's conducting the programs, the way he's roaming around all across Tamil Nadu and South India is really amazing. It's incredible kind of a contribution what Palani is doing for the Tamil Nadu and entire Modi Care. And also I have been a great friend with our Dr. Muralidharan. We have shared many foreign trips with each other and we have met many times, and he has been a great friend and a great well-wisher. I'm thankful to Raman sir, who has been the pillar for the Tamil Nadu entire Modi Care. Senior than me actually. I would call him as Bhishma of Tamil Nadu Modi Care. Also the Burgeshan, Arulumani, Jagan,
So many other leaders. Okay, all these stalwarts, they're all the biggest achievers of Tamil Nadu, and because of their dedication, the contribution, and for their hardships, what they have put their service and efforts, Tamil Nadu is rocking. It has become a multi-crore project, multi-crore market as of now, and of course we have Tasneem and also other leaders also. So just a second. All right. So I would start with my journey before Modi Care, and of course, what happened once I got into Modi Care. So it's my great pleasure to talk about Modi Care, also to talk about my background and all that. I belong to humble family, humble background, belong to farmers family. My parents were not much educated. My elder brother and elder sister also, they were also not much educated. Our family was completely humiliated during that time. They used to face many hardships and many challenges. So we belong to typical lower middle class family. There was no exposure for many things. And by looking at our parents' condition, their economical condition, social condition and all that, so we used to get worried a lot. And also because of so many circumstances during that time, we were like, all the time we were thinking that, okay, we should come up in our life. We should do very big in our life once we are grown up. Everybody used to tell, if you have to come up in your life, you should do good education. Okay. For that reason, me and my younger brother Vijay, we were focusing on to do good education. Then I got into my primary school education. The school where I studied, that was very remote village, which was very far from the civilizations. There were no infrastructures at all. I'll show you that picture also in future slides. There used to be a small school room that used to accommodate 4 classes. Here first standard, here second standard, here third standard, here fourth standard. 2 village teachers, they used to come. Rather than teaching us more, they used to sleep a lot. And we never used to sit in the school and learn and all that. We used to go to the river to swim and all that. So that's how our school education went up. Everything the majority of the study what I did, it's all government school, local medium, Kannada medium. I was not exposed to English, Hindi and all that. After I completed my 10th standard, for doing my 11th standard, I went to one of the college in Shimoga, Karnataka. So my native is the Davangere district in Karnataka. I stay in Bangalore right now. So during that time, I wanted to get an admission in one of the leading college over there, for which I needed 4,000 rupees to pay as a donation, but I did not have 4,000 rupees to pay the donation. It was a hectic kind of a critical condition. Financially, it was very critical. 4,000 rupees used to be like, more than 4 lakh rupees for that, for us during that time. So during that time, I could not get admission to my favorite college. So I just joined government college, completed my education, BSc Science graduation, and I completed my MBA also, came to Bangalore. And I got a job in one of the private MNC company, worked as a marketing manager for some time. I couldn't do well over there, and I did not like that corporate structure kind of targets, and there was no scope. I couldn't see any hopes over there. So, and during that time, I felt like, okay, I should do better in my life. So I always dreamt of becoming, a better officer. Like, I wanted to be a gazetted officer. I took UPSC exam. I took KPSC exam. I wanted to become like KAS officer or IAS officer. Okay. So friends, during that time, I gave lots of efforts to become the gazetted officer. Every day I used to study 15, 16, 18 hours per day, thinking that I'll become the topmost officer, class 1 officer. So passed a few exams, and finally, Vijay, clicker. Okay. So during that time, I paid lots of money as a bribe, thinking that I'll get selected for the topmost post. Actually, they promised me. I got in touch with some top class officers and also top-notch politicians, thinking that I'll get selected.
But when the results came out, my heart was broken. I couldn't sleep for 3 nights. I could not have dinner or food for three days and 3 nights. I was totally shattered. I was frustrated. So I couldn't believe myself that I will have this kind of a dead end life. Then I was quite optimistic. If I was pessimistic, I don't know what my life would have been. But I believed in God, prayed to God. Maybe it was a big plan from the God that He did not want me to become the top officer in any of the district head or taluk head or state head. He wanted me to become one of the topmost leader for the country. For that reason, He blessed me Modi Care opportunity. So 21 and a half years before, I got into beautiful Modi Care opportunity, ladies and gentlemen. So during that time, as you all are experiencing the new Modi Care, colorful Modi Care, glamorous Modi Care, but for us, it was it was a mere dream. It was like, nightmare. It was like, black and white movie. During that time, there were no infrastructures, very few products, and there were no success stories, lots of negativities. And from the government side also, there was no support at all. Awareness was not there. Lots of negativity, entirely lots of rejections during that time. It was quite challenging during that time. It was very difficult to talk to people. Nobody used to recognize this industry like an industry. They used to think like they're all scammers, they're all schemers, they're all fly-by-night operators. They are going to ruin the country. They are not going to develop the country. They will never help country to progress and all that. They used to really curse us like anything. So everywhere we used to face the challenges. And during that time, when I got into this Modi Care business, I had that MBA background. Lots of my friends and my relatives, my family, they used to condemn me like anything. By doing MBA, you would have gone to a better position. What the hell you are doing with this soap paste shampoo business? They used to condemn me like anything. But I had a belief in Modi Care. I kept on meeting and interacting with Mr. Samir Modi, who is our godfather, business tycoon. He used to come and he used to give his power talk on the stadiums. He used to address 10,000, 15,000 people. The way he used to give the vision for everybody, we used to feel that, yes, we have a great life in Modi Care. Whatever we are lacking as of now, all that is going to be like, a dream for us, vision for us. Many products will come, many success stories will come. We will drastically change the market, and we will transform India. We will touch millions of lives, and we will provide health, wealth, success, all that we used to dream. We used to have a big vision for the country. And one thing what we did not stop was we kept attending all the trainings. There was no success. There was no income at all. Products were very few, and we never stopped attending the trainings. That was the strength for us, and that gave us a real boost up for our business. And I kept traveling to different other places. I still remember twice I had come to Coimbatore. Many times I had come to Chennai to build the business and came with empty hand, but never got discouraged. Okay. I went to Hyderabad, I went to Kurnool, I went to different other places in Karnataka. But wherever I used to go, I never used to get the people. I never used to get the leaders, but I kept going. That, never die attitude, that was there. That strong attitude, come what may, I'm never going to leave. And that was a great challenge for me. And I kept, putting all the efforts, and I keep attending all the trainings. That really made us very strong and powerful. During that time, it so happened that our godfather, Philip sir, Neena madam, they spoke to us saying that you should attend a 3 days workshop. That is, we call it as boot camp. So during that time, 3,000 rupees was the investment. Okay, for both of us brothers, we required 6,000 rupees to pay, and in our pocket we did not have 6 rupees also. But we decided that we should attend that boot camp by paying 6,000 rupees. Already we had lots of loans, close to 9 lakh rupees loans. So we thought, okay, we'll borrow money, 6,000 rupees we borrowed, and we attended the training. So during that time, many people, they did not attend the training, thinking that no money, no holiday for them, no leaves for them to attend the boot camp. So those who did not attend, they did not perform well in Modi Care. Many of them, they left. But 6 of us who took a decision to attend that 2 days boot camp, all 6 of us, we are doing very well in Modi Care. We all are multi-millionaires today. So we are doing very well.
because of the training. And we did not think that we paid 6,000 rupees for the training. We thought we have paid 6 lakh rupees to attend the training. So that was the kind of ownership mentality we had during that time itself. So things started rolling up, started drastically changing, and we started enjoying success also. To cut the story short, I cannot go in depth to talk about the struggle. Struggle has been very lengthy, and kind of hardships what we faced. It was a nightmare, and lots of obstacles, hurdles we faced. But we had a belief, we had a determination, we had confidence, we had a positive mental attitude. We kept using the products. Products gave us lots of energy, power, and we kept moving. So friends, and because of lots of plan changes that happened positively, and we kept growing and moving. So now I would like to share the I will have a screen share now. Okay, so whenever we talk about success, it does not matter about how much success you become. It matters about, because of you, how many people they get influenced and they get inspired and they become successful. So friends, it's just about what you accomplish in your life. It's just not about what you accomplish in your life. What you achieve is not so important. It's about you inspire others to achieve very big in your life, in their life. That is a kind of significance life. So in our Modicare business, whatever we achieve, whatever we do, everything we become inspiration. Whereas in other job or other business, if they are achieving in their life, so there is no guarantee that others they get inspiration. But in Modicare, so whatever we achieve, it becomes inspiration for others. So health wise, I got lots of benefit. I would like to bring it to your notice. This is old Raju DG. I used to look like as if I was 7 months pregnant. Yeah, these days I have become slim, I have become fit, and since 17 years I've been using wellness products, and proudly I would say I never went to hospital, I never fell ill because of the Modicare wellness and also through the yoga. And I'm proudly saying that in our team in entire South India, we supported more than 13,000 families to live healthy life. They are leading disease-free life. I feel this is a very special, proud achievement, because health is supreme wealth, and we are enabling and empowering people to lead a healthy life. So I'm proud about that. And in our team, plenty of achievers are there. Once upon a time, there never used to be the achievers. There never used to be the consultants rather. So having 100 consultants in our team was a big dream. Years together, it did not happen, my dear friends. But today, you can see our 10,500 plus directors are there in our group. 3,500 plus senior directors and above, up to presidentials, Crown 80, Royal Black Diamond 9, GBDs 16 plus GBDs in our group. All put together, approximately 14,000 achievers are there. That is the directors and above. And in more than 22 states, we have a business. Me and my brother put together, we have 1,40,000 plus people across India. So huge number, and more than 2,500 people, they enjoyed foreign trips. 400 plus leaders, they own their car, good car, medium car, super luxury cars. Few of them, they own Jaguar, Audi, BMW. So very soon, within a few days time, one of our leader, Mr. Santosh Shetty, is going to get Porsche car. That will be the biggest in the industry. The super premium car, Porsche, 1 crore plus car is going to own. He used to be a hotel worker. Today, he's going to get his Porsche car. We are just waiting for Samir sir's date. And 80 plus people, they are the proud house fund qualifiers. Also, many of them, they own a beautiful homes, beautiful houses also. And 175 plus Lakpatis are there in our group. Millionaires are there in our group. That makes us really proud, because anybody who earns 1 lakh plus income, that is supposed to be the biggest income for anybody. So, ladies and gentlemen, Modicare has given us an opportunity to earn lakhs together income up to 18 lakh. Our downlines are earning per month. So, by looking at all these figures, I proudly say that we are not less than any company owner. We are not less than any industry owner, because any industry owner, they give an opportunity to become the employee of the company, and they earn the wages and they earn the salaries.
they don't become rich or super rich. But in Modi Care, you have been seeing, so I used to be the simple son of a farmer, but through the Modi Care medium, so we have empowered and supported many people to become the millionaires. This is just the beginning, and in near future, so dear friends, I would declare, I already declared many times, and to all of you, I would say in our group, in our team, by 2025, we have declared ourselves, we have got a big mission and aim to create 1 lakh millionaires in our team. 1 lakh millionaires, they'll be earning more than lakhs of rupees every month. I know it's a big challenge, and we are ready for that, and we are laying a huge foundation for that. Not only that, through Modi Care, we presume, we have a vision that by 2030, so 10% Indians will become rich because of Modi Care. Already 5% people in India, they are rich. That's a very small figure. 95% people are ordinary people. So through Modi Care, in another 10 years time, so 5% more people, they will become super rich. They will become successful people, and that will be the biggest contribution of Modi Care. So I mean, you all will be the part of that biggest revolution. You all will be contributing very big to making India a healthy and a wealthy country. So that's very much sure it is going to happen. That is the powerful vision and also powerful dream of Mr. Samir Modi. His only biggest dream is that we have 500 plus products. But Samir sir says, I have a single product, that is Azadi. So that Azadi, financial Azadi for everybody, that is the biggest dream of Mr. Samir Modi. So see, my journey started from a cycle. This picture talks about many things. See, you can see practically, I came from nowhere, okay, from no background, from, very humble background. Even I was not in a position to get when I was a student, I had a second-hand cycle. So friends, Modi Care has given me the power to become the step-by-step, fifth car. It has been my super luxury BMW car. So that is the kind of, success what I have produced. Vijay, time watch clock. Okay. See, it's, my proud, very super luxury blue, beautiful BMW car is here. And you can see this a photo of a school where I studied. So this school has produced a multi-millionaire, has produced a national and international trainer. I'm very proud about this school. I never went to convent. I never went to any English medium. But, the most important thing is that, so what is most important is a why. That is, if you have the power, if you have the desire, if you have the goal, you can achieve anything. For that, Modi Care is the power. Modi Care is the strength. And so this car is really the greatest achievement, not only for us and for the entire country. Whenever I drive this car on the road and on the highway, I feel like I'm the heaven. I'm driving a flight. So that is the kind of experience what we get by having this wonderful, BMW car. And this is a dream home. So when we were bachelors, we were not in a position to pay 300 rupees as a room rent during that time. But today in Bangalore, a centrally located place, good area. So we live in a good house. So that is the Modi Care power. This is the photo taken on the housewarming ceremony. And I am a part of the 1 Crore Azadi Club. That is a very supreme club wherein those who are earning 1 crore plus in a year, they are the part of this esteemed club. And Mr. Samir Modi, he has honored me the graduation ceremony, a graduation certificate, in the sense 1 Crore Azadi Club graduation. So this has happened in the Jaipur. That was the most memorable experience with our all top leaders, also with Surekha madam. This is along with Nina madam, my godmother. Our photograph appeared, photo and our success story appeared in Times of India very long back. We were respected, we were honored, we were recognized. And giving training is my passion. I've addressed more than 8 lakh plus people across the country, including other different other nations too. And friends, I always wanted to be an IAS officer, or I wanted to be in the CEO of the company, but I did not become. I'm proudly saying that I have been giving training to those people. I have been training the IAS and IPS officers. I've been training to company owners and CEOs. That is the achievement of Modi Care. And we have conducted more than 4,000 plus seminars and trainings, all including webinars and seminars and all that. And I also attended many thousands of trainings. Since I attended many trainings, I could become the good speaker and good orator, good trainer. So if I have not attended those trainings, I would have never been a trainer. This is when we went to Goa. We had a gala time. We had a great time with Samir sir and also with the big leaders.
That was the occasion of 50th birthday celebration of our legendary leader, Dr. Surekha Madam. We took the selfie with the business tycoon. It's a rare occasion, my dear friends. You cannot be meeting Tata, Birla, Ambani, but you are always accessible to Mr. Samir Modi. This is DG Brothers with Samir sir and legendary KK Modi sir. Of course, we are missing him, but he has been the most instrumental legendary leader who has shaped the Modi Care. And this photo I cannot forget. There is a story behind this. I want to narrate a very small story of this Belgaum seminar. Friends, as I told you, I have delivered more than 4,000 trainings, but this one training I cannot forget. Belgaum is towards Maharashtra in Karnataka, deep north Karnataka. So 20 years before, 3 times I visited the city. I came with empty-handed. I used to go there by traveling in ordinary buses, okay, ordinary train. I was not in a position to go by, a sleeper class and all that. I never used to have the money. And I was not in a position to stay in ordinary hotels. I used to go to the bus stand and I used to get freshen up there. I used to brush my teeth and I used to go to the meeting over there and the hotel hall and also to the field work, expecting that 50 people will be there, 100 people will be there. But it used to happen that not even 1-2 person used to be turning up there. Hardly 2 people, 3 people. I was used to expect 50, 60, 100. 3 times it so happened, but I never gave up. I said myself, in the same city, I'm going to build the biggest business empire. Just 2 years before, we had this seminar out there in Belgaum. Unbelievable response. When I went there, 1,200 people, they welcomed me, and it was houseful, jam-packed, very super successful seminar. This is the kind of honor I received in the same city, the city which rejected me 3 times, but I never said no to the Modi Care business. I kept putting efforts. So when this seminar happened, I did not make single call, but my team, the grown-up team, they have done the build-up. I just went there as a celebrity trainer. I did my training over there. I thoroughly enjoyed each and every second of that seminar, 3 hours, because this is a seminar I cannot forget in my life. The city which rejected me, that accepted me through their heart. Okay, so this is the kind of revenge we could take, because failure is never final. Success is never ultimate. It's just a journey. So Modi Care is a solution provider for the critical challenges. Whatever the critical challenges we face now, like unemployment problem and critical financial problem, also the health challenges, and whatever is the Indian critical problems, for every problem, Modi Care has a solution. Especially during Corona time, COVID time, when the whole world is suffering like anything, the whole world is pessimistic natured. So today, there is a popular saying, while Corona shakes India, Modi Care makes India. Every month, 3 lakh plus people are joining the Modi Care business. They're becoming the entrepreneurs and check earners and success creators, also multiplying the numbers in a big way. Okay. And thanks to my godfather, Philip sir, Nina madam, they gave us opportunity. They took care of us. We love them a lot. Of course, Surekha madam, legendary leader. So we love you too, ma'am. Okay, the vision of Modi Care, that is to be into the top Fortune 500 list. This is something phenomenal, my dear friends. This is not an ordinary thing. It is like, Modi Care winning the World Cup of cricket, because getting into Fortune 500 is not a very ordinary thing, ladies and gentlemen. In the world, crores together companies are there, including the small scale and also the large scale industry. But in that, Samir sir is aiming Modi Care to get into the top Fortune 500 bracket. Once it becomes Fortune 500 in maybe another 3 to 4 years time, then imagine the kind of scope what Modi Care is got. The kind of people will be joining. Already high profile people, they are joining Modi Care. They are having great life. People from highly big posts, they are giving up their job and they are resigning the government job. They are resigning the MNC job. People from IIT, IIM, they are getting into Modi Care full time. Moment when it becomes Fortune 500, then crores together people will be crorepati's in India, and there will be a huge queue to start Modi Care business. So it's high time to get prepared ourselves and pull off our socks and get onto the field and to build the biggest business empire. Okay, so it's a recession-proof business. Come what may. Whatever it is, whether it is GST problem, whether it is note ban, whether it is Corona, every time we kept growing. So our management says, Mr. Prashant Prem, out of 52
months in Modi Care, except 2 months, every month we have grown positively. This is the phenomenal growth of Modi Care, unbelievable growth, my dear friends. Any big companies for that matter, in business means there are ups and downs, but we have seen only the ups during the past 52 months. So this is the growth of Modi Care. And my question to you all is, from the kind of background what you all have, is it possible for you to manufacture a single product yourself? Can you manufacture a product? Can you open a showroom in city like Coimbatore, Tiruchi, Chennai? Is it possible? Highly impossible. We all are middle class. See, we are not in a position to manufacture a single product. We are not in a position to open a single showroom. For our kind of middle class background people, Modi Care has made us to become the owner of 500 products that are there in the Modi Care portfolio. Amazing, my dear friends. And 45 showrooms, including lifestyle centers, they belong to us. So Modi Care does not charge any pie for that. We don't pay any rent for that, and it belongs to us. For every product that gets launched, we are not paying any money for that. We are not giving any deposit, no joining fee at all. So, but the thing is that we have to think that ownership mentality is required. We should never think there is no investment in Modi Care. Secret of our success is that we always feel that I have invested 2 crore plus money as an investment to start the Modi Care business. That is our secret. Now the question is, Modi Care has got 500 products. How many active consultants you have in your team? How many active leaders you have in your team? Modi Care has a vision to launch 4,000 plus products in coming days. Anywhere from pin to car, products are going to come. But do you have a plan to have 4,000 leaders in your group? That is a question to be asked, ladies and gentlemen. Now is the time to expand our network. Now is the time to have the ownership mentality. So of course, all the super premium cars and helicopters, that is going to be the need of the hour. And in future, we will achieve all these super luxury cars. All these super luxury cars will be owned by Modi Care leaders. So mission 1221 is the biggest context that we are driving, and the mission we have taken. So I don't have much time to talk about this, but the thing is that in the month of December 2021, 23rd December, Samir sir is going to invite the people who will be earning 2 lakh and above all over India national level, and 1 lakh and above if you earn South India level. There will be a huge conference, biggest celebration. So Samir sir is going to beat the drum, he's going to put the tilak, and he's going to we welcome you all to the grand ceremony, and it will be we all will be the brand ambassador of the Modi Care. And believe me, my dear friends, if you aim for it, definitely you can achieve it. Entire country is talking about this. But when you have a mission of earning 2 lakh per month, you should never aim to earn only your income. You have to make sure that your downlines will be earning 1 lakh a month, 50,000 a month, 15,000 a month. So if you ensure many of your downlines are getting onto the track of education, and if they start earning big money, if you have that service attitude of giving the solution to the unemployment problem, giving the solution to the economical condition, poverty problem, then obviously by default you will be earning super rich. You will be becoming extraordinarily successful person out here. So ladies and gentlemen, in India, the latest survey says 65% people, they are looking for the second source of income. Unbelievable, right? So still people are complaining, I am not able to get the people joining under me. That's the attitude problem, my dear friends. You need to look into the people problem also. You have to create the need for them. If you can give them the vision, if you can give them the power of Modi Care, definitely people wouldn't say no to Modi Care. Now, though, there is no option for the people to earn extra income. And 90% people in India, they are very careful about their expenses. And 2 days before I saw the article, all the essential goods and services, their rates have been hiked by 25%. My God, it's, staggering. It's, awakening kind of a article, including the petrol, all the essential vegetables, fruits, all the edibles, everything, the rates, they have been hiked by 25% in the span of just 1 month. So what will be the level of standard of living, ladies and gentlemen? So this is the problem. For that reason, people are already hunting for the opportunity. Here there is an opportunity, golden opportunity, diamond opportunity. Without any investment, anyone can be super rich. But the thing is that there is no investment. No, this itself is advantage as well as disadvantage. We need to give them the power. So what is the $1 million secret, and how was my mindset in the beginning?
It was never a cakewalk for me, ladies and gentlemen. My first sign up was 24th person. 23 people, they rejected me, but I did not dishearten myself, and I kept growing. I kept going. 24th person, again he became dead. 28% joined, he became dead. 40th person joined, he became inactive. My successful first sponsor, which went to be super successful, was 44th sign up. That is Mr. Srinath. He is an evergreen hero in my group. I had the patience to wait till 44th person. Even I decided, even 90 people, 100 people did not join me, did not continue also, I will never stop myself. That was my attitude. I kept growing. I had a patience because I waited till 44th person. That person, Srinath, under him, 10,000 plus consultants, leaders are there now. So that is the beauty of Modicare, ladies and gentlemen. Killer's instinct. So killer's instinct is, I will do today what others are not doing, so that tomorrow I will have what others don't have. This is the killer's instinct. See, what we are doing is, we are attending morning class. Saturday, Sunday, we go for the demo and we attend lots of training. We do out of station traveling and all that. During that time, common people who are not doing Modicare, they are looking at us and they are laughing like anything. They are making fun out of us, but they are at the comfort zone. They are at home. But we are outside all the time. We have a job, we have business, and part-time we are doing Modicare. They go for picnic, we do field work. But what will happen in future? They keep sleeping in their house, they watch the TV, but we do the field work, we do the demo. What will happen in future? Those who did not do Modicare, they were in comfort zone. They will stay in rented house, they will earn wages and small salaries, they will never become rich. They will continue to live as a middle class life. They will go to picnic, ordinary places, only to temple. But we will go to Switzerland, we will go to Singapore, we'll stay in a luxury villas, luxury houses, we'll drive super luxury cars, we'll become multimillionaires, we'll become the super successful people. This is the killer's instinct. If you do what others are not doing, you will get what others are not getting. This is ultimate, ladies and gentlemen. Omelette and egg, beautiful story. See, there is an egg. Okay, so what will happen if you prepare omelette and you eat it, you will have a great taste, you will enjoy your breakfast or lunch. Then the generation of an egg that got over, one egg became omelette and that generation stopped. Okay, whereas other way around, one egg, you are not eating it, you are not preparing it as an omelette, you are helping it to get hatched with a hen. Okay, that chicken will come out. One chicken, okay, one hen, one chicken will feed you, will get you 10s and 20s eggs. Those 20 eggs will get you 20 chickens. Those many chickens will get you hundreds of eggs. Hundreds of eggs will get you hundreds of chickens. Hundreds of chickens will get thousands of eggs. Thousands of eggs will get you thousands of chicken. Thousands of chickens will get you lakhs of eggs. Lakhs of eggs will give you lakhs of chicken. Lakhs of chicken will get you crores of eggs. Ladies and gentlemen, this is the power of network marketing Modicare, exponential growth. Whereas ordinary job or ordinary business, there was an egg that became omelette and that generation got stopped. It got over permanently. Whereas Modicare, it has an exponential growth. It kept growing, and you supported many people to achieve in their life. Same thing happened to me. I was one. I started with my brother, but today lakhs of consultants are there in my team all over India. This is an amazing story. One person, he wanted to sell a precious stone. He wanted to sell a precious stone, did not know that was a diamond. Okay, he took a precious stone, he wanted to sell it to somebody. The person who was a buyer, he knew the power of a diamond. He saw that precious stone. He knew it was diamond, but even then he kept bargaining. He asked the person who was selling the precious stone, how much you will sell it for? He said 2,000 rupees. He kept bargaining, saying that no, I'll not pay you 2,000 rupees. I'll give you 1,500 rupees. He denied. He said, no, I'll not give you for lesser price. Then he did not buy. He went to the second person. He went to the diamond merchant. Okay, not knowing that it is diamond, he gave there and said the price is 2,000 rupees. He was quite excited. He checked the genuinity. Yes, it was a pure diamond, and he was jumping with a joy, and he paid 2,000 rupees and he bought the diamond, and he was very happy. Crores together worth diamond, he got it only for 2,000 rupees. This fellow also was very happy because he sold it for 2,000 rupees. Somehow he got the money. He was happy, not knowing that it was a diamond. So he was coming back on the road, and he met the first person, okay, who bargained and rejected buying the diamond. That person started asking, okay,
Baba, no problem. I'll pay you 2,000 rupees. Now pay me. Now give me that diamond. He said, no, you are late. Already I sold it to the other person. Then he asked, how much you sold for? 2,000 rupees. He was happily saying 2,000 rupees. Then this fellow told him, he started making him fun, saying that, Arey, yaar, you are a foolish number one. See, that was a diamond, yaar. You sold it only for 2,000 rupees. Then that fellow asked him back, did you know that that was a diamond? Yes, I knew it was a diamond. See, then he told, see, I did not know it was a diamond. I thought it's a precious stone. I sold it to 2,000 rupees because I did not know. But you are a super idiot. You are a bigger idiot than me because you knew that was diamond. Even then, you did not buy. So you are the super idiot. So friends, what happened here? It was a diamond. He missed the golden opportunity. Both of them missed the opportunity. The person who was selling, at least that was a small mistake because it was his ignorance. He did not know it was a diamond. But this fellow, in spite of he knew it was a diamond, he did not buy. Missed a golden opportunity. Ladies and gentlemen, ModiCare is also the similar way. ModiCare is a diamond opportunity. ModiCare is the ultimate extraordinary opportunity. Each training is a diamond. Each morning class, whatever it is, your system, leaders are running a beautiful system. All that is a diamond opportunity. Never ever miss the diamond opportunity that is in your hand. Amazing story, my dear friends. One person goes to the market. He saw a beautiful parrot which used to talk so sweetly, okay, so lovingly. Okay, it used to sing, it used to chit chat, it used to ask the questions, it used to answer everything. That fellow so happily bought it by paying hefty price, and he along with the parrot and along with the cage, he took it and he brought home. He kept it there and he went outside to get something to the house. In the house, his wife was there and children were there. They were very happy. They were so excited. And the lady out there in that house, she started telling to the kids, "Arey kids, come out, come up. We'll play with this beautiful parrot. And your father has brought this parrot. Today, we'll prepare a delicious non-veg lunch with the parrot. So instead of chicken non-veg, today we'll prepare parrot non-veg." That's how the discussion went. And they cut the parrot and they prepared beautiful, delicious non-veg lunch for the day. And that husband came home after 1 hour and he saw the cage was empty and there was no parrot seen over there. And he got anxious, he got angry and started asking his wife, "Where is this parrot?" She said, "Arey yaar, you are not experiencing, you are not getting this beautiful fragrance. See, I have prepared a delicious lunch for you. It is going to be the treat lunch for all of us. See, instead of chicken, I have prepared parrot chicken today." And he got annoyed, he got frustrated. Okay, he got super angry and started firing the wife. "Arey yaar, you are buddhu, you are a foolish number one, idiot. You did not know that was a talking parrot. It is so lovingly, it used to talk, it used to chit chat, it used to sing. You didn't even realize you are idiot." Like that, he started scolding. After a few minutes, wife started scolding him back. Then she asked him, "Arey yaar, bas karo. Stop talking. See, you are appreciating your parrot like anything. You are telling that it was a very nice parrot, beautiful parrot. It used to talk, it used to chit chat, it used to sing and all that. But what the hell it did when I told the children that today I'm going to cut this, I'm going to kill this parrot during that time, why the hell that parrot did not talk?" Parrot kept silence when they were about to cut. What is the use here? When there was necessary, it did not talk. When there was no necessary, it kept talking. This is what we do in our life, ladies and gentlemen. That's why we have to be very careful and we have to make sure that whenever there is a need, we have to talk. Whenever there is no need, we should not talk. Right now, it's talking time for me. For you, it is not talking time. You cannot chit chat. Okay, whenever you are attending training, you should not talk. Whenever you are in school, you should not talk. Whenever you're sitting with people, you talk like anything. Now is the time to talk to people. Now is the time to approach. Talk to people, give them the opportunity, talk to them about the product. It's a talking time. Entire country is in dilemma. Entire country is in depression. We have to give them the solution. We have to give them the opportunity, ladies and gentlemen. Okay. Why do people go to ocean? When they go to the ocean, some of them, they enjoy on the beach. Some of them, they enjoy swimming. Some of them, they enjoy boating. Some of them, they enjoy catching the fish. That's it. That's only the power of an ocean. But some of the leaders like you,
some of the leaders like me and you, we go deep down the sea. We go to the depth of the sea. We catch hold of the pearls and we enjoy the benefits of the ocean. This is how the Modi Care business is also same thing, ladies and gentlemen. For many Modi Careians, Modi Care is like only product giving company. It's like, giving some loyalty, giving some quality product. But for people like us, we reap all the benefits. We get luxury, we get enjoyment, we get financial freedom, we get health, wealth, success, contribution, social service, everything. It is like, diamond for us, not a iron. Okay, this is the ultimate fantastic story I'm going to narrate to you. You all know the first person who landed on moon, his name is Neil Armstrong. The fact was, there was one more person by name Aldrin Elliott. He also had a better opportunity to step down his first leg on the moon. But what happened, I'll tell you. Aldrin Elliott used to be better experienced person, okay, more talented than Neil Armstrong. Okay, used to be very aggressive, used to jump out of the parachute and all that. Okay, together during 1969, they started their journey from the NASA scientist on a particular place. They wanted to get on to the moon land, and they went there and they landed. Entire world, they were watching what will happen now, the historical moment, milestone moment. So during that time, the NASA scientists gave the wireless message, satellite message to Aldrin Elliott, saying that, congratulations, Mr. Aldrin Elliott, you will be the first person to keep your leg outside. You will be the first person in the mankind to put your footstep. The whole world will create history in your name. Then they kept motivating him. He is not coming out at all because he got scared. He is scared to the death. He was thinking, what if I go out, okay, something may happen there. There may be a fire. There may be some kind of a strange animal that may come and that may kidnap me, that may kill me. I don't want to create history. I don't want to go out also. He got scared to the death. But then they gave the opportunity to the next person, Neil Armstrong. So he was waiting for the opportunity and he started jumping with the joy and he came out. Nothing happened to him. 30 seconds later, Aldrin Elliott also came out, but with a pale face. Aldrin Elliott became idiot. Because you all know the history is created in the name of Neil Armstrong, not in the name of Aldrin Elliott. How much late he was? Hardly 30 seconds, ladies and gentlemen. 30 seconds, he missed the diamond opportunity because he hesitated. He wasted the golden opportunity. Imagine, my dear friends, 30 seconds, if it can happen like this, how much opportunity we have lost in our life. Think about that. So in approaching Modi Care or whatever it is, we got to be very aggressive. And why bullet kills? See, if you have a bullet in your hand and you are throwing it on somebody, will he die? No. There may be a small wound, that's it. And same 2 bullets you will take. So what you will do, with the support of a doctor, okay, you will cut the stomach of a person and that doctors will put 2 bullets inside the stomach and they will stitch it. Will he die? No, there may be a small infection. But same 1 bullet, you're going to put it to the AK-47 machine gun and you will start firing. Only 1 bullet is enough to kill the person even though he is inside the car. That bullet will smash the glass and the inside person also, it will hit like anything. That person will be killed. Why it so happened? Why that person was not killed when you thrown it from the hand? Why that the person was not killed in spite of putting 2 bullets inside the stomach? Because there was no power, there was no speed. Okay, here when you put it onto the machine gun AK-47, that speed was there, that force was there. Because of that killed like anything. So friends, that is the kind of force, speed required in your learning, also in your action. That's very, very important. Apart from that, one more thing you can learn. One more learning is very important learning. That is the system. If you're throwing it from your hand, that is not the system. If you're putting 2 bullets inside the stomach, that is not the system. When you're putting it onto the AK-47, that's a system. So attending webinar, attending seminar, attending morning class, attending full day workshop, boot camp, all that is a system. By following the system, you can do wonders. Okay. So time is flying.
Ladies and gentlemen, that's why I cannot be in a position to give you the complete thing. So by 2030, it is estimated that directly or indirectly, 50 crore people will be part of Modi Care, either through the product or through opportunity. What will be your contribution? That's the question to be asked. Ladies and gentlemen, you cannot stop an idea whose time has come. The time is for the network marketing. Okay. Entire universe is conspiring Modi Care growth nowadays. Okay. So Modi Care is going like anything. I have to run fast. Okay. We have a dream. We have a vision that, each village, some of the villages in Karnataka, we are converting those villages as Swadeshi Modi Care village. Like, how they do it in insurance. Once insurance is given to every home, they convert the village as insured village. We have a vision that we would like to convert those villages as a complete Swadeshi Modi Care village. Some of the villages, every home is got steady clean. There is no Domex, there is no Lysol available in that house. We would like to also make sure there is only Beyond Blue, there is only Fresh Moment toothpaste. And this is a recent check. 28 lakh 54,000 rupees is the check what we received through Modi Care opportunity, DG Brothers, and see the growth, month on month growth, because of the speed and the powerful action and the learning. We believe in giving education to people, and we believe in empowering people. We don't build business, rather we build relationship, we build the education, we build the duplication. Because of all these things, see the growth. July it was 8 lakh, and then it became August 848, September 10 lakh 99, 1472, 15 lakh, and latest one 19 lakh 32,000 rupees monthly income. This is the kind of growth, the exponential growth every month on month growth is phenomenal. Okay, so friends, there are a lot of things to discuss, but the time is flying. This is the person, Mr. Shivananji Gowda. He exactly 1 year before he passed away in road accident. During that time, his income was only 36,000 rupees. Today, his income is close to 95,000 rupees, close to 1 lakh rupees. In spite, he's no more. He's passed away. He's getting passive income. His family did not come to the footpath. Yeah, his wife does not know anything. 2 small kids are there. Their family is completely secured. Okay. If not Modi Care, what? Where is the other opportunity? No way. Modi Care is like, oxygen to the India. If not me, who? It's only you. You need the opportunity in your life, ladies and gentlemen. You need all the enjoyment, success in the world. Who is most important person? It's you. If not now, when? Now is the precious time. Now is the diamond time. Now is the super trend. It's only now. If you postpone, if you procrastinate, it's like a slow poison. Okay. So grab the opportunity. With you or without you, Modi Care will grow. We will make India super rich, but we want to make super rich with you, not without you. Okay, so there is a lot of things that I want to discuss, but there is no time. So you can follow me in the Facebook. Also, you can follow me in the YouTube. My YouTube channel is Raju DG Modi Care. You can make a note of it in Kannada, English, Hindi, different languages. I have uploaded more than 75 videos in that. Since I have a time limitation, I may not be available right now to give you training, but through the YouTube, definitely I'm available. You can subscribe, you can watch the videos. Okay, and I'm going to upload more videos. So with this, I need to put a full stop to this webinar since the time is up now, and I'm very, very grateful to you all. We all love Tamil Nadu. Tamil Nadu is a big market. Samir sir wants you all to grow to the exponential growth. We also have a bigger plan to come to Tamil Nadu. Just that a matter of time, within no time, it will take off. It will fly like anything. We can capture the Tamil Nadu market, which is a gold mine, diamond mine. So entire Andhra, Telangana, and the entire South India is proud of Tamil Nadu. So we'll rock with the leadership of Palani, also Regil sir, also the grand leaders, the senior most leaders. We have a great respect because of your dedication, your contribution, your visionary, your patience. So Modi Care business is sustaining and started growing very well. Cross Together business, you are already doing it. So definitely we are always there to support you, to make sure that together we all will transform this world. So with this, I would like to conclude my talk. Thank you very much for the patience hearing, and love you all. Wish you happy networking. Thank you all. Over to Palani and Priyaji. Yeah. Thank you so much, Mr. Raju sir. It was really a goosebumps moment. I think I should tell you, when I was listening, one team, one dream, or a feel our puller. This was like he wanted to give information.
especially, we will call you again, sir, we'll give you full time. He wants to each and everybody over here, நீங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய பொசிஷன் அச்சீவ் பண்ணணும்ன்ற ஒரே நோக்கத்தோட he was trying to give out what he learned. செகண்ட் ஹேண்ட் சைக்கிள்ல இருந்து BMW கார், அது மட்டும் இல்ல 400 பேர் அவங்களோட டீம்ல இருந்து கார் வாங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்ல கம்பெனியோட ஒரு passion அவரோட வார்த்தைகளை தெரிஞ்சது. And never give up attitude. What beautiful simple examples. Amazing sir. ನಿಮಗೆ ನಾನು ಒಂದು ಸಾಂಗ್ ಡೆಡಿಕೇಟ್ ಮಾಡಬೇಕು ಕನ್ನಡದಲ್ಲಿ. That is, we can say ಆಡಿಸಿ ನೋಡು ಬೀಳಿಸಿ ನೋಡು ಉರುಳಿ ಹೋಗದು. This song is for you because you know அந்த சாங்ல என்ன சொன்னா ஒரு தஞ்சாவூர் பொம்மை இருக்கும், அது எவ்வளவுதான் அடிச்சாலும் வீழ்த்தினாலும் அது எழுந்து நிற்கும். அதுதான் அந்த சாங்கோட மீனிங். சோ அது அந்த மாதிரி இருக்கு. அவர் பாருங்க 44 பேர் 44 people சைன் பண்ணாரு, ரிஜெக்ட் ஆச்சு, சைன் பண்ணாரு, ரிஜெக்ட் ஆச்சு. he didn't give up. he just said 45th person அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆனாங்க. அந்த டீம்ல 10,000 பேர் இன்னைக்கு இருக்காங்க. what a proud moment. I really thoroughly, you know, I learned so many things from you, Raju sir. It was a wonderful eye-opening session. Even if I have to start talking again, I have to go 1 hour for what all you said, which you know, it's not justified because your speech was ultimate. And I really, you know, the way you have the passion of Modicare, everybody should, we can really feel Modicare in your body. Each and every cell is filled with Modicare. That's all I can say. So my dear friends, அவர் சொல்றாரு, இன்னைக்கு இல்லனா யாரு, இன்னைக்கு இல்லனா எப்போ, நீங்க இல்லனா யாரு, அவங்க ரெடியா இருக்காங்க. தமிழ்நாடு is a diamond, Modicare is a diamond market, and you have to come in. 50 crore people are going to be associated with Modicare. அதல்ல நம்மளோட contribution என்ன? We have to be in a system with AK-47. AK-47ல இருக்கிற புல்லட் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. It's such a wonderful training. Thank you for us. And one more thing I'll tell you, so much of dedication he had. அவருக்கு day in and day out அவ்வளோ trainings இருக்கு கன்னடால, and he's involved with 2L21 with Surekha madam, and he's with Karodpati members, everything. ஆனா நான் தமிழ்நாடுக்கு வாங்கன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். He didn't hesitate. He was so humble. He said, I am there with you, I will support you. He just came. So thank you so much, Raju sir. You know, I have no words to say. So thank you everyone, and I will hand it over back to Mr. Palniappan. Thank you sir. Thank you so much, Priya ji. So kind of you, your passion, your energy, all that is contagious. Amazing. I just saw the kind of recent video, small video of yours launching the agarbattis, and I shared it to thousands of people. They all loved it. They all would like to see you. They all would like to meet you also. Thank you. Thank you very much, Priya Satish Kumar ma'am. Thank you very much. My hearty thanks to Raju Digi sir also. Thank you very much. So my dear friends, புதிதா வந்திருக்கிறவங்களுக்கும் இருக்கட்டும், ஏற்கனவே நம்ம பிசினஸ்ல மோதிகேர்ல ஒரு ஃபேமிலி மெம்பரா இருக்கிற அத்துணை பேருக்குமே இன்னைக்கு ஒரு ரியல் ஐ ஓப்பனிங்கா கண்டிப்பாக இருந்திருக்கும். பல ஆங்கிள் இருந்து பல விஷயங்கள் அவர் இன்னைக்கு ராஜு சார் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறாரு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கைங்கிற ஓட்டத்துல பல இடங்கள்ல நாம சோதனைகள் வந்து கொண்டேதான் இருக்குது. அந்த சோதனைகளை எப்படி அவர் சாதனையா மாத்தினாரு, ஒரு அழகான ஒரு வாழ்க்கையின் பயணம் மோதிகேர் பத்தி தான் அவர் அழகா நமக்கு ராஜு அவர்கள் சொல்லி கொடுத்தாரு நமக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய கனவுகள் இருக்கிறது இம்பார்ட்டன்டான்னு கேட்டீங்கன்னா, ஆமாம் இம்பார்ட்டன்ட் தான். பட் அந்த கனவுகளை நோக்கி நம்ம எப்படி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அது அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதை விட இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு துணையா நம்ம ஒன்றாக கொண்டு போற ஒரு சில விஷயங்கள். ஒரு விஷயத்த நம்ம கனவை ஒரு நம்ம பிக்ஸ் பண்ணி விட்டோம் என்றால் அதை நோக்கி பயணம் பண்றதுக்கு உண்டான பயணம் யாரு கூட சேர்ந்து எப்படி நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம். பல இன்னல்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்க நீங்க பார்க்கலாம், அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள். ஓஷன் இருக்குது, ஒரு பெரிய ஓஷன் இருக்குது. கடல் கரையில உட்கார்ந்துகிட்டு கால் நினைக்கிறவர்களும் இருக்கிறார்கள், சந்தோஷமாக கால் நினைச்சிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன பொருட்கள் வருது, அந்த கடல்ல வந்து பாக்குறது, அதை எடுத்துட்டு போற சந்தோஷப்படுறவங்களும் இருக்கிறாங்க. குட்டி மீன் பார்த்துட்டு சந்தோஷப்படுறவங்களும் இருக்கிறாங்க, அதை எடுத்துட்டு வந்து சமைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பட் கடல் என்ன கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா, பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக அதுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம்
நமக்கு கொடுத்து கொண்டே இருக்குது. இது எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பல விஷயங்கள் கிடைக்குது. நம்ம எவ்வளவு தூரத்துக்கு பயணம் பண்ண போறோம், that matters a lot. எதுல பயணம் பண்ண போறோம், that also makes a lot, right? So my dear friends, இத மாதிரி பல அச்சீவர்ஸ்களை உருவாக்கிறது. திங்க் அபவுட் இட். 1400 பேருக்கு மேல அச்சீவர்ஸ் இருக்கிறாங்க, லட்சாதிபதிகள். அன்னைக்கு காலகட்டத்துல திங்க் பண்ணி பாருங்க. பேலகாம்ங்கிற ஒரு விஷயத்த அவர் சொன்னாரு. பேலகாம்ங்கிறது நமக்கு எப்படி இன்னைக்கு ஹொசூருங்கிற ஒரு பார்டர் இருக்குதோ, அத மாதிரி மகாராஷ்டிராக்கும் கர்நாடகாக்கும் இருக்கிற ஒரு பார்டர். அங்க மராட்டியும் பேசுவாங்க, கன்னடாவும் பேசுற ஒரு இடம் அது. இப்ப ஹொசூருக்கு போனீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல அவர் பல முறை படை எடுத்த போது அவருக்கு கிடைக்கல. பட் அதே ஊர்ல 1500 பேருக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சாதனை படைச்சிருக்கிறாருன்னா காத்து கொண்டிருக்குதா இல்லையா? உங்களுக்கும் அதே மாதிரி காத்து கொண்டிருக்குது மோடி கேர் மூலியமாக. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், விடாமுயற்சியாக நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணோம்னா விஸ்வரூப வெற்றி கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே அமையும். சோ இந்த ஒரு லிங்க உங்களுக்கு யாரு அனுப்பினாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் நீங்க கான்டாக்ட்ல இருங்க. இந்த ஒரு விஷயம் யூடியூப் வியூவர்ஸ் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த லிங்க் உங்களுக்கு யார் அனுப்பினாங்களோ அவங்கள்ட்ட கான்டாக்ட்ல இருங்க. அது மட்டும் இல்லாம பல விஷயங்கள் உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்கு இந்த சேனல் மூலமா கிடைக்கும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நான் 2 பேருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நீங்க ஆசைப்படுற 2 நபர்களுக்கு. ஃபர்ஸ்ட், இந்த ப்ரோக்ராம நமக்கு அழகா அற்புதமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் புதிய புதிய லீடர்ஸ் கொண்டு வர்றது மட்டும் இல்லாம மாபெரும் தலைவர்கள் ஆல் இண்டியா லெவல்ல இருந்து ஒவ்வொருத்தங்களை கொண்டு வந்து நமக்காக காமித்து கொண்டிருக்கிற பிரியா சதீஷ்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச் பிரியா மேம். இரண்டாவது, இன்னைக்கு ஒரு சீஃப் கெஸ்டா நமக்கு வந்திருக்கிற ஒரு கிங் மேக்கர், பல கிங்க கிரியேட் பண்றதுக்கு முக்கியமான காரணியா இருந்த மிஸ்டர் ராஜு டிஜி அவர்களும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் கிவிங் யுவர் டைம். ராஜு சார், தேங்க்யூ வெரி மச் சார். My pleasure, sir. Always my pleasure. The Tamil Nadu people are very aggressive, very hardworking, and the kind of commitment what they give, the dedication. Once they see the taste, that's it. No one can beat you all. Okay. So very soon you all can be like building the biggest, huge business empire with Modi Care. So I wish you all the best. Thank you all. Thank you very much, Raju sir. Thanks a lot. So thank you, my dear friends. நீங்க பண்ண வேண்டியது, புதிதா வந்திருக்கிறவங்க உங்க அப்ளைன்ட்ட உங்களுக்கு யார் இந்த லிங்க் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட கான்டாக்ட்ல இருங்க. அடுத்த ப்ரோக்ராம்ல மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பழனியப்பன். தேங்க்யூ வெரி மச்.